TBC Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை புதிய வேட்புமனுக்களை கோரி நடத்த கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் பச்சை கொடி காட்டப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த தாழமுக்கம் புயலாக வலுவடைந்துள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. ஜனாதிபதி மற்றும் தற்போதைய அரசாங்கம் எடுக்கும் சரியான தீர்மானங்களுக்கு தமது கட்சி ஆதரவளிக்கும் என உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் எஞ்சியுள்ள தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளுக்கு அடுத்த வாரத்துக்குள் உரியவர்கள் நியமிக்கப்படுவார்கள். அவைகள் இன்றைய டிபிசியின் தலைப்புச் செய்திகள். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் தமிழ் காலை செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை புதிய வேட்பு மனுக்களை கோரி நடத்த கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் பச்சை கொடி காட்டப்பட்டுள்ளது. இதனால் 2025 நிதி ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பின்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஏப்ரல் மாதம் நடத்த அரசாங்கம் ஆலோசனைகளை தெரிவித்துள்ளது. இந்த வாரம் ஆரம்பத்தில் இடம்பெற்ற கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பிலும் அது தொடர்பிலான உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு தொடர்பிலும் ஆலோசிக்கப்பட்டுள்ளது. இதன்போது தேர்தலை ஏற்கனவே கோரப்பட்ட வேட்பு மனுக்களின் கீழ் நடத்துவதில் உள்ள சிக்கல் நிலைகள் குறித்து கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டுள்ளன. பழைய வேட்பு மனுக்களின் கீழ் தேர்தலை நடத்த முடியாது என்பதை ஏற்றுக்கொள்வதாக எதிர்க்கட்சிகளின் சார்பில் பங்கு பற்றியிருந்த கட்சி தலைவர்களும் ஏற்றுக்கொண்டதால் புதிய வேட்பு மனுக்களை கோரி தேர்தலை நடத்த இணக்கம் வெளியிடப்பட்டுள்ளது. அடுத்த கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் இந்த விடயம் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடவும் கட்சி தலைவர்கள் தீர்மானித்துள்ளனர். அதன் பிரகாரம் எதிர்வரும் வாரம் கட்சி தலைவர்கள் இது தொடர்பில் கலந்துரையாடல் ஒன்றை நடத்தவும் உள்ளனர். இந்த நிலையில் 2025 நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொண்டு ஏப்ரல் மாதத்தில் தேர்தலை நடத்த அரசாங்கம் கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளது. கட்சி தலைவர்களின் கூட்டத்தில் முழுமையான இணக்கப்பாடுகளை எட்டிய பின்னர் இந்த அறிவிப்பை அரசாங்கம் வெளியிட தயாராகி வருவதாகவும் தெரிய வருகிறது. என்றாலும் 2023 மார்ச் மாதம் 9 நடத்தப்படவிருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஒத்திவைத்தமைக்கு எதிராக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் என்ற வகையில் ஜனாதிபதியும் நிதி அமைச்சரும் அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளதாக உயர் நீதிமன்றம் கடந்த அரசாங்கத்துக்கு தீர்ப்பளித்திருந்தது. அதன்படி உள்ளூராட்சி மன்ற தேர்தலை விரைவில் நடத்த தேர்தல்கள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. என்றாலும் ஆட்சி மாற்றத்தை அடுத்து பொது தேர்தல் நடத்தப்பட்டது. இந்த பின்புலத்தில் மீண்டும் உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பிலான கலந்துரையாடல்கள் ஆரம்பமாகி உள்ளன. கடந்த 27 தேர்தல்கள் ஆணைக்குழுவும் உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பிலான கலந்துரையாடல்களை நடத்தியது. என்றாலும் உயர்தர பரீட்சை காலம் என்பதால் இது தொடர்பிலான அறிவிப்புகளை பின்னர் வெளியிடலாம் என தேர்தல்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த தாழமுக்கம் புயலாக வலுவடைந்துள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இது காங்கேசன் துறைக்கு வடகிழக்கே 280 கிலோமீட்டர் தொலைவிலும் திருகோணமலைக்கு வடகிழக்கே 310 கிலோமீட்டர் தொலைவிலும் நேற்று மாலை நிலை கொண்டிருந்தது. மேற்கு அல்லது வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்றைய தினம் இது சூறாவளி புயலாக வட தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கு இடையே கடற்கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய தினத்தின் பின்னர் மழையுடனான காலநிலை படிப்படியாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரம் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வடமாகாணத்தில் சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். அதே நேரம் மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, மாத்தலை மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யும். மாலை அல்லது இரவில் நாட்டின் ஏனைய பகுதிகளில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும்.
வடக்கு, வடமத்திய, வடமேல், கிழக்கு, மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் இடைக்கிடையே மணித்தியாலத்துக்கு 60 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. யாழ்ப்பாணம் இணுவில் பகுதியைச் சேர்ந்த இளைஞன் ஒருவரை பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர். அவரது முகநூல் பதிவொன்று தொடர்பான விசாரணைக்காகவே கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், கைது செய்யப்பட்டவரை யாழ்ப்பாணத்தில் தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகளை பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் முன்னெடுத்து வருவதாகவும், விசாரணைகள் முடிவுற்றதும் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்படுவதாகவும் போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த கைது சம்பவத்தில் கிராம அலுவலருக்கும் அறிவித்தல் வழங்கப்பட்டதாக உறவினர்கள் தெரிவித்தார்கள். மேலும் வேறு சிலரது வீட்டுக்கு சென்ற பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் முகநூல் பதிவுகளை பார்வையிட்டு விசாரணைகளை மேற்கொண்டதாகவும் தெரிவித்தார்கள். ஜனாதிபதி மற்றும் தற்போதைய அரசாங்கம் எடுக்கும் சரியான தீர்மானங்களுக்கு தமது கட்சி ஆதரவளிக்கும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் தெரிவித்துள்ளார். அவர் கூறுகையில், சர்வதேச நாணய நிதியத்தின் 3வது மதிப்பாய்வில் எட்டப்பட்ட உடன்படிக்கைகளின் அடிப்படையில் நாட்டிற்கு $300 மில்லியன் கிடைக்கும். இது நாட்டிற்கு மிகவும் நல்ல விஷயம் என்றும் சாணக்கியன் தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டத்தை ஜனாதிபதி உரிய முறையில் நிர்வகித்து வருவதாகவும், அது சாதகமான அறிகுறி எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே ஜனாதிபதி மேற்கொள்ளும் முக்கிய நடவடிக்கைகள் தொடர்பில் அரசாங்கத்துக்கு ஆதரவளிக்க தமது கட்சி தயாராக உள்ளதாக சாணக்கியன் மேலும் தெரிவித்தார். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பில் சாட்சியம் அளிப்பதற்காக அமைச்சர் விஜித்த ஹேரத் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் ஆஜராகினார். கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் போது அபிவிருத்தி லொத்தர் சபை ஏற்றுக்கொள்ளப்பட்ட விலை மனு கோரல் முறைக்கு மாறாக பல தனியார் நிறுவனங்களுக்கு லொத்தர் ஊக்குவிப்பு பணிகளை ஒப்படைத்து அரசாங்கத்துக்கு நட்டத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தி அதன் முன்னாள் தலைவர் சந்திரவம்ச பத்திராஜாவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு வழக்கு தாக்கல் செய்திருந்தது. இந்த வழக்கு தொடர்பில் முறைப்பாடு ஒன்றை சமர்ப்பித்திருந்த அமைச்சர் விஜித்த ஹேரத்தை சாட்சியமளிக்க நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு உத்தரவிடப்பட்டிருந்தது. இதன்போது முன் வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை பரிசீலித்த கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி RSS சபுவித்த சாட்சிய விசாரணையை பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். அன்றைய தினம் அமைச்சர் விஜித்த ஹேரத்தையும் நீதிமன்றில் ஆஜராகுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மக்களின் மனதில் இருக்கும் வலி சுமந்த நாளை அஞ்சலி செய்து நினைவு கூறும் அந்த நாட்களான நடந்து முடிந்த மாவீரர் தினத்தை நினைவு கூற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் அரசு அனுமதியை வழங்கியமைக்கு எனது நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன் என வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர், மக்களின் மனதில் உள்ள சோகங்களை அவர்களை நினைவு கூறுகின்ற சந்தர்ப்பத்தையும் எவ்வித இடையூறுகளும் இல்லாமல் முன்னெடுப்பதற்கான அனுமதியை வழங்கிய ஜனாதிபதிக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த காலங்களில் நாங்கள் பார்க்கின்ற போது மாவீரர் நினைவேந்தலின் போது போலீசார் மற்றும் இராணுவத்தின் கெடுபிடிகள் தொடர்ந்து வண்ணம் காணப்பட்ட நிலையில் இம்முறை மாவீரர் தின நினைவேந்தலின் போது ஒரு சில இடங்களில் போலீசாரினால் அசௌகரியங்கள் ஏற்படுத்தப்பட்டது. எனினும் இம்முறை ஒரு நிறைவான நினைவேந்தலில் நிகழ்வு வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் ஜனாதிபதிக்கும் தற்போதைய அரசிற்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் எஞ்சியுள்ள தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளுக்கு அடுத்த வாரத்துக்குள் உரியவர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று பாராளுமன்ற உறுப்பினர் JC அலவத்துவல தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள ஊடகங்களுக்கு நேற்றைய தினம் கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர், கட்சியின் பொதுச் செயலாளர் தற்போது வெளிநாட்டில் இருந்து நாடு திரும்பியுள்ளார். இந்த பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்படும். பெரும்பாலும் அடுத்த வாரத்துக்குள் இந்த விடயத்துக்கு முற்றுப்புள்ளி ஏற்படும் என்றார். முன்னதாக குறித்த ஆசனங்களுக்காக மனோ கணேசன், இரான் விக்ரமரத்ன, ஹிருனிகா போன்றவர்கள் பரிசீலிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
இலங்கையில் தற்போது 141 இந்திய கடற்தொழிலாளர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் 45 பேருக்கு எதிராக வழக்கு விசாரணைகள் இடம்பெறுவதாகவும் இந்திய வெளிவிவகார அமைச்சு அறிவித்துள்ளது. மாநிலங்கள் அவையில் எழுப்பப்பட்ட கேள்வியொன்றுக்கு பதிலளித்த இந்திய வெளிவிவகார இணை அமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இலங்கை அரசாங்கம் மற்றும் அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடல்களுக்கு அமைய இந்த ஆண்டு 351 இந்திய கடற்தொழிலாளர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது 96 இந்திய கடற்தொழிலாளர்கள் சிறை தண்டனை பெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் யாழ்ப்பாணம் மற்றும் கொழும்பு ஆகிய நகரங்களில் காணப்படும் இந்திய துணை உயர்ஸ்தானிகர்களின் ஊடாக இந்திய கடற்தொழிலாளர்களுக்கான சட்ட உதவிகள் வழங்கப்படுவதாகவும் இந்திய வெளிவிவகார இணை அமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். இதேவேளை இலங்கை கடற்பரப்பில் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் விடுவிக்கப்பட்ட 12 தமிழக கடற்தொழிலாளர்கள் இன்று மீண்டும் நாடு திரும்ப உள்ளதாக இந்திய ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தின் ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த 12 கடற்தொழிலாளர்களே இவ்வாறு நாடு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் ஷானி அபேசேகர தனது பணி இடைநிறுத்தத்துக்கு எதிராக தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மீறல் மனுவில் பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்டுள்ள முன்னாள் பொலிஸ் மா அதிபர் சி.டி. விக்ரமரத்ன மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற இராணுவ மேஜர் ஜெனரல் கமால் குணரத்ன ஆகியோரை பிரதிநிதித்துவப்படுத்தப் போவதில்லை என சட்டமா அதிபர் உயர் நீதிமன்றத்துக்கு அறிவித்திருந்தார். இந்த மனு எஸ். துரைராஜா, AHMD நவாஸ் மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகிய மூவரடங்கிய உயர் நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் அழைக்கப்பட்டது. இதன்போது முன்னாள் பொலிஸ் மா அதிபர் சி.டி. விக்ரமரத்ன மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற இராணுவ மேஜர் ஜெனரல் கமால் குணரத்ன ஆகியோர் சார்பில் சட்டமா அதிபர் இனி ஆஜராக மாட்டார் என பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் விவேகா சிறிவர்தன நீதிமன்றில் முன்னிலையாகி குறிப்பிட்டுள்ளார். இதன்படி பிரதிவாதிகளுக்கு தனிப்பட்ட சட்டத்தரணிகளை ஆஜர்படுத்தும் திறன் உள்ளதாக அமர்வு சுட்டிக்காட்டியுள்ளது. அதன் பின் மனு மீதான பரிசீலனை 2025 ஆண்டு பிப்ரவரி 3ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. ஓய்வு பெறும் பிரதம நீதியரசர் ஜயந்த ஜயசூரியவிற்கான சம்பிரதாய பிரியாவிடை நிகழ்வு உயர் நீதிமன்ற வளாகத்தில் இடம்பெற்றது. இதில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் சட்டத்தரணிகள் கலந்து கொண்டிருந்தனர். பிரதம நீதியரசர் ஜயந்த ஜயசூரிய 200 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றை கொண்ட இந்நாட்டின் உயர் நீதிமன்றத்தின் மீது பொதுமக்கள் நம்பிக்கையும் மரியாதையும் பாதுகாப்பது பலமான சவாலாகும் என்றும் குறிப்பிட்டார். அந்த நம்பிக்கையையும் பொறுப்பையும் மீறாத வகையில் நீதிபதிகள் செயற்பட வேண்டும் என தெரிவித்த பிரதம நீதியரசர் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்திற்கும் நீதிபதிகளுக்கும் இடையிலான பரஸ்பர ஆதரவு நீதி அமைப்பின் முறையான செயற்பாட்டில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது TBCயின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.